பதிவு பண்ணி நிறுவனத்தை ஒழுங்குபடுத்தி வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன், அது வைக்காததுனால என்ன நம்ம இழக்கிறோம் அப்படின்றத. அடுத்தபடியாக தொழிற்சாலை சுத்தம் மற்றும் செயல்முறை ஒழுக்கம் பற்றி பேசுகிற ராமச்சந்திரன் அவர்களை கிடைக்கிறது. Good morning, everyone. This is Ramachandra. I want to welcome you first AGM meeting of Tamil Nadu Political Chiefs and Carbohydrate Associations. I thank you for the wonderful opportunity in this stage, respectable board members and honorable guys. My topic is leading safety standard for the food processor. எப்போ செய்யறேன் இந்த கிளீனிங், சானிட்டரி, அப்புறம் சேஃப்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்? ஏன்னா டைரக்டா ஃபுட்டை ரெடி பண்ணி அதை மக்களுக்கு டெலிவரி பண்ணுவோம். ஸோ கிளீனிங், சேஃப்டி ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா பகுத்துண்டு பயிலோர் ஓம்புதல் தொகுத்துண்டு எல்லாம் அவை அப்படின்றது ஏற்றபடி நாம இது என்ன விளக்கம் பார்த்தீங்கன்னா, நாம செய்யற பொருள் ரொம்ப நேர்த்தியாகவும் மக்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சிறை எடுத்து பண்ணணும் அப்படின்றது தான் இதோட பொருள். கிளீனிங், சானிட்டரி, அப்புறம் பயோடிகிரேடபிள் இதெல்லாம் பற்றி பேசணும், சேஃப்டியை பற்றி பேசணும். இதெல்லாம் ஃபாஸ்டாக்ல ரொம்ப முக்கியமானது எஃப்எஸ்ஐ. அதே மாதிரி சானிட்டரி லைசன்ஸும் ஃபயர் லைசன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் கிளீனிங், ஃபுட் ப்ராசஸிங் ஏரியா எக்யூப்மெண்ட் அண்ட் மெஷினரிஸ். நம்ம உணவு இதில் வந்து நான் ரூல்ஸும் சொல்கிறேன், டூ நாட் சொல்கிறேன். அதாவது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ரெண்டத்தை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம செய்யக்கூடிய பொருள், அதுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட், அது எல்லாத்தையுமே ப்ரீ ப்ராசஸிங், அதாவது முதல்ல நம்ம செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு தெளிவா பண்ணணுமோ அதை சுத்தப்படுத்தி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செயல்முறை முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா எடுத்து அதை சுத்தப்படுத்தி ஒழுங்கா வைக்கணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து ஃப்ளோரிங் அண்ட் ஸ்டாக்கிங்ஸ். நிறைய இடங்கள்ல நாங்கள் இப்போ போய் பார்த்தோம். அதில் பார்க்கும்போது தரைத்தளங்கள் எல்லா இடத்துலையும் மண்ணாகவும் உடைந்த டைல்ஸ் ஆகும், கரெக்டான ஒரு ஃப்ளோரிங் இல்லை. பட் இது எஃப்எஸ்ஐலையோ ரொம்ப முக்கியமா பார்க்க போற ஒண்ணு. நாம டைலோ இல்ல தரையோ கரெக்டா வலிச்சு கரெக்டான லெவல்ல இருக்கணும். அதே மாதிரி ஸ்டாக்கிங்ஸ், ஒரு பொருளை நம்ம ஸ்டோர் பண்றது தரையில இருந்து ஒரு அடி மேலேயும் ஒரு ஸ்டாண்ட் வச்சுதான் நம்ம ஸ்டாக் பண்ணணும். அதே மாதிரி செவுத்துல இருந்து ஒரு அடி முன்னாடி வச்சுதான் ஸ்டாக் பண்ணணும், ஒட்டி பண்ணக்கூடாது. பேக்கிங் ஏரியா அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். நிறைய இடத்துல பார்க்குறேன், கொண்டு வந்து நம்ம ஃபயர் பண்ணுற பொருளை ஒரு ரெக்ஸின்லேயோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்லேயோ போட்டு மிக்ஸ் பண்ணுறோம், அது பண்ணோம். பட் இது அப்சல்யூட்லி ராங். என்ன பண்ணணும்னா எஸ்எஸ் கேட்ல ட்ரேல வச்சு பண்ணணும். அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளேயே உட்காந்து பேக் பண்ணுறாங்க. அதுவுமே தப்பு தான். கரெக்டாக அது நம்ம லெவலுக்கு வச்சு நாம் அதுக்குள்ளும் போடக்கூடாது. அது பேக்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணி சுத்தமாக வைக்கணும். எம்ப்ளாயி யூனிஃபார்ம் அண்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ். எம்ப்ளாயி வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க ஸ்லிப்பர் போட்டு தண்ணியில் வேலை செய்யணும், வெட் ஷூஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன் ஏரியாவுக்குள்ள போகும்போது கிளவுஸ் போடணும்னா போட்டிருக்கணும், ஹெட் கேப்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும், தாடி வச்சிருந்தா அதுக்குமே அவசரம் இருக்கு, அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். எம்ப்ளாயி செல்ஃப் க்ரூமிங் அண்ட் ஹைஜீன் சானிட்டரி. எம்ப்ளாயி செல்ஃப் க்ரூமிங், தலையை கரெக்டாக க்ளீன் பண்ணி வட்டி எடுக்கணும். அது ஏன்னா இது உணவு பொருள், முடி போச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை ஆகும். ஹைஜீன், நகங்களை கரெக்டாக வெட்டி எடுக்கணும். அவங்க சுத்தபத்தமும் அந்த பொருளை தயாரிக்கணுன்றது ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த தலைப்பு சானிட்டரி, ஹேண்ட் வாஷ் ஏரியாஸ். சானிட்டரி சர்டிஃபிகேஷன்ல அவங்க பார்க்குற ஒரே முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரொடக்ஷன் ஏரியாக்குள்ள போறீங்கன்னா முதல்ல அந்த இடத்துக்கு வெளியே ஒரு வாஷ் பேஷன் அமைஞ்சிருக்கணும். கைகளை சுத்தமா கழுவிட்டு தான் உள்ள போகணும். அதையும் ஆர்கனைசேஷன் கண்டிப்பா கவனத்தோட வச்சுக்கணும். ரெஸ்ட் ரூம்ஸ், நம்ம எம்ப்ளாயிஸை எவ்வளவு தூரம் சுத்தமா வச்சுக்க சொல்றோமோ அதே அளவுக்கு நாம அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க ரெஸ்ட் ரூம்ஸை கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். அன்ஹைஜீனா இருக்கக்கூடாது,
ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்ல அதிகப்படியான ஆட்கள் வேலை செய்யறாங்கன்னா ஒரு நாளைக்கு பலமுறையாவது சுத்தமா வச்சுக்கணும். சுத்தம் தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் உங்களோட எம்ப்ளாயிஸோட ஹெல்த்தும் அந்த ப்ராடக்டோட ஹைஜீனையும் கண்டிப்பா கொண்டு போகும். தென் எம்ப்ளாயிஸ் ஹெல்த் அண்ட் சர்டிபிகேஷன் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே ஹெல்த் செக்அப் எடுத்திருக்கணும். அதை சர்டிஃபை பண்ணிருக்கணும். இதுவும் சானிட்டரியில ஒரு நார்ம்ஸ். அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் அதுக்கான டிராப்ஸ் எல்லாமே கரெக்டா செட் பண்ணி வைங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பெஸ்ட் கண்ட்ரோல் உங்களுடைய கம்பெனில ஆர்கனைசேஷன்ல பண்ணியே இருக்கணும் கண்டிப்பா. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ற உருளைக்கிழங்குலேருந்து தொழிலாகவும் அதே மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாமே வரும். இதை 2 விதமா பிரிக்கணும். பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் 2 விதமா பிரிச்சு அதை கரெக்டான இடத்துல வேஸ்ட் பண்ணணும். அதையும் சர்டிஃபை பண்ணி வைக்கணும், டாக்குமெண்ட் பண்ணி வச்சு அதை நீங்க கொடுக்கணும். அப்பதான் சானிட்டரியில உங்களுக்கு வேலை ஆகும். இதெல்லாம் தான் சானிட்டரியில முக்கியமான பொருள். ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளா பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல நமக்கு தேவைப்படுறது எக்ஸ்டிங்யூஷர் கிளாஸ் A, K அண்ட் E. இந்த 3 தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. A எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வுட் ஸ்கிராப்ஸ் யூஸ் பண்றோம் ஃபயருக்காக. அடுத்து K சமையல் எண்ணெய் யூஸ் பண்றோம், அதோடைய பசவுப்பு தன்மைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அணைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற எக்ஸ்டிங்யூஷரோட கிளாசிபிகேஷன் K. அண்ட் E நிறைய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். இதை அணைக்கிறதுக்கு நமக்கு E கிளாசிபிகேஷன் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் தேவை. எமர்ஜென்சி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் ஃபயர்ல பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி காலத்துல அது திணறக்கூடாது. அதுக்காக நம்ம வழக்கமா இருக்கிற வழியோட சேர்த்து எமர்ஜென்சி எக்ஸிட் பாயிண்ட்ஸும் நம்ம நிறுவனம். அடுத்து எம்ப்ளாயிஸ் ஃபயர் ட்ரில். இந்த எமர்ஜென்சி காலத்துல அவங்கள நீங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கணும். இங்கெல்லாம் நமக்கு எப்படி நம்ம செயல்படணும், எமர்ஜென்சில எப்படி நம்ம கரெக்டா வழிமுறைப்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்றத ட்ரில் நீங்க கான்டாக்ட் பண்ணி ஆயிருக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இதை கான்டாக்ட் பண்ணிருக்கணும். அடுத்து MCBs, ESLBs. நம்ம நிறைய ஃபுட் ப்ரொடக்ஷன் ஏரியாவில் தண்ணி யூஸ் பண்றதுனால ஷாக் அடிக்கிற இது அதிகமானது இருக்கு. ஸோ MCBs அண்ட் ESLBs கண்டிப்பா இது அது எம்ப்ளாயியோட சேஃப்டியை இன்னும் உறுதிப்படுத்தும். அது மட்டும் இல்லை, சேஃப்டி மெஷர்மெண்ட் ஸ்டிக்கர்ஸ் இதை எல்லாமே அவங்களுக்கு எப்பயுமே தனித்தனியா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிற வகையில ஸ்டிக்கர்ஸ் அங்கங்க நிறுவுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எக்யூப்மெண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் ரிமீடிங். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வாங்கி வைக்கிறோம். இப்ப பக்கெட் இருக்கும், பிளேஸ் பண்ணிருப்போம், ஆனா அதுல மண் இருக்காது. இப்ப அந்த எக்ஸ்டிங்யூஷர்ஸ் இருக்கும், இதுக்கு வேலிட் பாத்தீங்கன்னா 6ல இருந்து 1 வருஷம் இல்ல 2 வருஷம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிளாசிபிகேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை கரெக்டா செக் பண்ணி டெலிட் பண்ணி வைங்க. அதை எப்பயுமே கரெக்டான ஆப்ரேஷன்ஸ் ரெடியா இருக்கு அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கணும். இதுதான் கரெக்டான வழிமுறை. இப்ப நம்ம இணைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் பண்ணணும்ன்றதுக்காக தான் இதை பண்றோம், இணைஞ்சிருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட் உள்ளது இதை டிப்பாக எடுத்துக்கங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருடைய அடுப்பு பக்கத்துல செவுரு இருக்கு. அந்த செவுத்துல ஆயில் ஸ்பிலேஜஸ் ஆவியா போயிட்டு அப்படியே படிஞ்சு நிக்குது. அது ஃபயரை ஈஸியா கேப்சர் பண்ணி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் உருவாக்குறதுக்கு இருக்கும். என்னோட சஜஷன், நான் ப்ராக்டிஸ் பண்றது என்னன்னா SS ஸ்டீல் பிளேட்ஸை அதை ஹோல்ட் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரூப் பண்ணி ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ணியிருக்கேன். அதை உங்களால ஈஸியா வாஷ் பண்ணவும் முடியும். அதாவது இப்போ மண் எல்லாம் போட்டு இதை வச்சு தேய்ச்சினால ஈஸியா கிளீன் பண்ணி எடுத்துடலாம். அந்த இடத்த சேஃப்டியா கிளியர் பண்ணி வச்சிடலாம். நன்றி, ஜெய்ஹிந்த்.